சென்னை நங்கநல்லூரில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் இந்து சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் முனைவர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம், இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் இடமாகவும் கோயில்களின் நகரமாகவும் திகழும் நங்கநல்லூரில் திமுக அரசு ஹஜ் பயணிகளுக்காக விடுதி கட்டும் திட்டம் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமான முயற்சி எனவும் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், இந்து மக்களிடையே ஒற்றுமை ஓங்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்குள்ள திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இந்து மக்களின் நம்பிக்கையை புண்படுத்த மாட்டார்கள் என்றார்கள். இந்து மக்கள் பெரும் அளவில் வாக்களிக்க முன்வந்தால் திராவிட கட்சிகள் தாங்கள் இப்பொழுது கடைபிடித்துக் கொண்டிருக்கும் போலி மத சார்பின்மையை விட்டு விடுவார்கள் என்று கூறினார். இக்கூட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகத்தின் செயலாளர் பாலமணிமாறன், அமைப்பு செயலாளர் சூவேராமன், துணைத் தலைவர் நடராஜன், தென் பாரத கோவில் மற்றும் அர்ச்சகர்கள் பிரிவு அமைப்பாளர் சரவண கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.